இது பாருங்க, இது மாதிரி ஒரு வாட்டி நடக்கணுமா இல்லையா? ஜீனா பிக்கும் லஃபீஃபா, லஃபீஃப் மாதிரி யூதர்கள் வரணும். இது 2 வாட்டியும் வரல. ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க எப்படி வந்தாங்க? சிதறடிக்கப்பட்டு நெபுகத்நேசர் புடிச்சிட்டு போயிட்டான். ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. புரியுதா? ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒரே மொழி பேசுறவங்களா இருந்தாங்க, ஒரே கலாச்சாரம் கொண்டவர்களா இருந்தாங்க. இவங்களுடைய ஷேப் மாறவே இல்ல. அப்ப அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அடுத்து வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நல்லா சொல்றான். பல மொழி பேசுறவங்களா இருப்பீங்க, பல கலர்ல இருப்பீங்க, பல ஷேப்ல இருப்பீங்க, பல வடிவத்துல இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்க 2000 வருஷமா இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பல வடிவத்துல இவங்க மாறிட்டாங்க. அந்த ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்கல்ல, நம்ம நினைக்கிறது என்னன்னா ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க மதீனால இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம தப்பா கணக்கு போடுறோம். ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்க, யூதர்கள் வந்து மதீனால வந்து தங்கிட்டாங்க. சோ மதீனால இருக்கிறவங்க தான் யூதர்கள், வேற எங்கேயும் யூதர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு யூதர்கள் எந்தெந்த இடத்துல அந்த நேரத்துல போயிருக்காங்க தெரியுமா? இஸ்ரேல், இப்ப இருக்கிற இஸ்ரேல்ல பெரும்பகுதி இருக்கிறாங்க. ரெண்டாவது பெருசா எங்க இருக்கிறாங்க? அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, பிரிட்டன், அர்ஜென்டினா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஸ்பெயின், ஈரான், அயர்லாந்து, ஜப்பான், துனிசியா, தாய்லாந்து, எகிப்து, இது மாதிரி 113 நாடுகள்ல யூதர்களுடைய குடியிருப்பு இருக்கு. யூதர்கள் இனி எத்தனை நாட்டுல இருக்காங்க? 113 நாட்டுல 2,34,72,400 பேர் இருக்கான். இத்தனை நாட்டுல இருக்கான். இப்போ இவன் எல்லாம் ஒரு இடத்துல போய் இஸ்ரேல்ல உட்கார்ந்தான்னு வைங்க, அது என்னது? லஃபீஃப்.